பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு நாட்டுடைய வரவு செலவுகளை வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துவது தான் மெயினா ஒரு பட்ஜெட்டோட நோக்கம். பட்ஜெட்ங்கிறது ஒரு ஈவென்ட் கிடையாது. பட் அத ஒரு ஈவென்ட்டாவே வந்து காலகாலமா நம்ம நடத்திட்டு வரோம். ஓகே. பட் அது ஈவென்ட்டுக்கும் மாறுபட்டு இப்ப வந்து பட்ஜெட்டா அது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் வந்து இன்னைக்கு வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. அது வந்து ம். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தான் அப்படின்ட்டு. 2024க்கான பட்ஜெட் வந்து உங்களுக்கு ஆந்திராவ வந்து சென்டர் பண்ணிய பட்ஜெட்டா இருந்தது. 2025வது தற்போதைய பட்ஜெட் வந்து பீகார் சென்ட்ரலைஸ் பண்ற ஒரு பட்ஜெட்டா இருக்கு. 1/2 மணி நேரத்துல 4 வாட்டி பீகாரோட எடிஷன் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிடுகிறார். ம். 2026ஓட பட்ஜெட் யூபி பட்ஜெட்டா இருக்கும். 2027ஓட பட்ஜெட் வந்து குஜராத் பட்ஜெட்டா இருக்கும். எங்கெல்லாம் இந்த நார்தர்ன் பெல்ட் இவங்களுக்கு வந்து ஃபேவரபிளான பெல்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த எலெக்ஷன் வரும்போது ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ மாதிரி பட்ஜெட்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்றது வந்து இட்ஸ் நாட் அன் அட்வைசபிள் திங். இதுல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன அலோகேட் பண்ணிருக்காங்க, ம். போன ஆண்டு இவங்க ஒதுக்குன அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா, இதுல குறிப்பிடப்படக்கூடிய நிறைய பட்ஜெட் சினாப்சிஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2029 வரைக்குமே வந்து இவங்களால அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வர முடியாது. அத்தனை டைம் ஆகும், அத்தனை டென்யூர் ஆகும் அப்படிங்கறது பட்ஜெட் வந்து தெளிவா சொல்லுது. சோ ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கான பட்ஜெட்டா இருக்கணும். தமிழ்நாட்டுக்கு என்ன, கர்நாடகா பத்தி ஒண்ணுமே மென்ஷன் பண்ணல. ம். தமிழ்நாட்டுக்கு என்ன, ஆந்திராக்கு என்ன, கர்நாடகாக்கு என்ன அப்படின்ட்டு எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கிய ஒரு பட்ஜெட் தான் வந்து சென்ட்ரல் பட்ஜெட்ல வந்து சென்ட்ரல் தொகுப்புல வந்து பிரசன்ட் பண்ண வேண்டியது. ம். ஜஸ்ட் ஐ வாஷ் மாதிரி மிடில் கிளாஸ் மக்களுக்கு வந்து டாக்ஸ் ரிபேட் வந்து உங்களுக்கு 12 லட்சத்துக்கு உங்களுக்கு டாக்ஸ் வேவரிங் இருக்கு அப்படிங்கறத மட்டும் பட்ஜெட்டோட ஒரு ஹைலைட்டா ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு ஓவரால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன அப்படின்னு ஒரு மென்ஷனிங்கும் இல்ல. ஓவராலா எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்க்கு, ஓவராலா அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு, ஓவராலா மைனாரிட்டிஸ் வெல்ஃபேருக்கு, ஓவராலா தலித் வெல்ஃபேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர் ஸ்கீம்ஸ் ஓரியன்டா ஒண்ணுமே இல்ல. பழைய ஸ்கீமை வந்து புது ஸ்கீமா பேர் மாத்தி சொல்லியிருக்காங்களா, இல்ல புது ஸ்கீமை வந்து 2029 வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது இல்ல அப்படின்னா வந்து எதுக்காக இவங்களோட இந்த பட்ஜெட் பிரசன்டேஷன்? சோ ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு நீங்க அது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பட்ஜெட் இல்லங்க இது. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடலாமே. எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பட்ஜெட்டா எங்க இருக்கு? எக்கனாமிக் ரிஃபர்மேஷன் எங்க இருக்கு? வளர்ந்த நாடுகள் நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் பட்ஜெட் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் பிரசன்டேஷன் இன் தி பார்லிமெண்ட். அது வந்து ஒரு ஈவெண்டா பண்ண மாட்டாங்க. இங்க வந்து நிறைய ஆட்சிகள் நடந்திருக்கு. நிறைய ஆட்சிகள் பட்ஜெட் வந்து ஹல்வாலாம் செய்வாங்க, ஈவெண்டா வந்து பண்ணுவாங்க. இட்ஸ் ஓகே. பட் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்ப முழுக்க முழுக்க இது ஈவெண்ட்டுக்கு மேற்பட்டு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவா பட்ஜெட்டை வந்து இவங்க பிரசன்ட் பண்றது எப்படி நம்மளுடைய நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னுட்டு புரியல. சீரியஸாவே புரியல. நீங்க எக்கனாமிக் ரெஃபார்மர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடி போன வருஷம் அனௌன்ஸ் பண்ண பட்ஜெட்லாம் வந்து அவங்க அலோகேட் பண்ணி முடிச்சுட்டாங்களா, அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாங்களா, இல்ல எவ்வளவு ஃபண்ட்ஸ் கவர்மெண்ட்க்கு சரண்டர் ஆயிருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் நிர்பயா ஸ்கீம், ஒரே ஒரு ஸ்கீம் பத்தி மட்டும் நம்ம பேசணும் அப்படின்னா நிர்பயா ஸ்கீம்ல எங்கேயுமே மேக்சிமம் யூட்டிலைசேஷனுக்கே வரதில்ல. நிறைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய மாநிலங்கள்ல ஸ்காலர்ஷிப்பை வந்து காலேஜஸ்க்கு வந்து அலாட் பண்ணிடுறாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பட் ஸ்காலர்ஷிப்பை வந்து கொடுக்க முடியாம தவிக்கிறாங்க. பிகாஸ் சென்ட்ரலோட அந்த தொகுப்புல இருந்து குழந்தைங்களுக்கான அந்த ஸ்காலர்ஷிப் ஃபண்ட்ஸ் கூட ரிலீஸ் பண்றது கிடையாது. சோ எஜுகேஷன் அப்படிங்கிறது பேக் போன் ஆஃப் தி கண்ட்ரி. இந்த விவசாயிகளுக்கு நீங்க என்ன பெருசா ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க? இந்த ஸ்பைனல் கார்டு ஆஃப் தி கண்ட்ரி அவங்களுக்கு விவசாயிகளுக்கு என்ன பெருசா ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்கன்னா இல்ல. இது பேசிக்கலா கார்பரேட் செக்டார பாசிஃபை பண்றதுக்கான ஒரு பட்ஜெட் ஆகவும் ம். எலெக்ஷனை போக்கஸ் பண்ணி இருக்கக்கூடிய பட்ஜெட் ஆகவும் தான் இது இருக்குதே ஒழிய ஒரு சாமானிய மக்களுக்கு, நம்மளோட நாட்டோட வளர்ச்சிக்கு, நம்மளோட நாட்டோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்க்கு, நம்ம நாட்டோட அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு, இந்த நாட்டோட ரியலாவே சஃபர் ஆகி கொண்டிருக்கிற எம்எஸ்எம்இ செக்டார்ஸ்க்கு, ஸ்மால் அண்ட் மிடில் ஸ்கேல் செக்டார்ஸ்க்கு, பிளாட்ஃபார்ம்ல தொழில் பண்ற தொழிலாளர்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் வருது? நீங்க எவ்வளவு காசை கொண்டு போய் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் மக்கள் கிட்ட எவ்வளவு சேவிங்க நீங்க சேர்க்கிறீங்களோ அதுதான் மார்க்கெட்ல இன் ரிட்டர்ன் வந்து எக்ஸ்பென்சஸ்க்கு வரப்போகுது. அந்த எக்ஸ்பென்சஸ பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஒரு கூலி தொழிலாளிக்கு வந்து வசதி வந்து மிடில் கிளாஸ்க்கு வந்து அந்த ஆட்டோல போகக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாதான் அங்க இருக்கக்கூடிய ஆட்டோ ஊழியருக்கு வந்து அந்த growth.
வேற அவங்களோட அந்த சேவிங் கெப்பாசிட்டியே அவங்களோட கையை வந்து ஒடுக்கும் போது இல்ல அவங்க ஹசினா, தான் ஹசினா அப்புறம் இல்ல இப்போ பீகார்ன்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டதுனால மட்டுமே, இல்ல பீகாருக்கான கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு வெளியிடப்பட்ட அறிவிப்புகளால மட்டுமே இந்த ஒட்டுமொத்த நிதிநிலை அறிக்கையை மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் அப்படின்னு குற்றம் சாட்டிட முடியுமா? இன்னும் ஏராளமான அறிவிப்புகள் இருக்கு. வடகிழக்குல பழங்குடியின மேம்பாட்டுல தொடங்கி இன்னும் ஏராளமான அறிவிப்புகள் சொல்லியிருக்காங்களே. உங்களுக்கு பிரியாணி சாப்பிடணும் 1/2 மணி நேரத்துலன்னா நீங்க பிரியாணி பிரியாணி பிரியாணின்னு தான் சொல்லுவீங்க. 1/2 மணி நேரத்துல 4 தடவை பீகாரோட தொகுப்பு. ம். பீகார் அப்படிங்கிறது நம்ம நாட்டுல ஒரு அங்கம் தானே ஒழிய, பீகார் அப்படின்றது இந்த நாட்டோட ஹார்ட் அண்ட் சோல் கிடையாது. சரிங்களா? பீகார வந்து நீங்க ஒரு வாட்டி குறிப்பிட்டுட்டு, நீங்க அதுக்கான தொகுப்ப ஒரே ஒரு தரம் வந்து நீங்க குறிப்பிட்டுட்டு விட்டுட்டு இருந்தீங்கன்னா, யாரும் இந்த மாரி குற்றச்சாட்ட வந்து முன்வைக்க போறதில்ல. இது சரி. குற்றச்சாட்டு கிடையாது. நிதர்சன உண்மை. 1/2 மணி நேரத்துல பினான்ஸ் மினிஸ்டர் 4 வாட்டி பீகாருக்கான தொகுப்ப சொல்றாங்க அப்படின்னா, இது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இல்லாம என்ன? போன வாட்டி என்ன சொன்னாங்க? 2024 வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. ஆந்திரா ஆந்திரான்னாங்க. சந்திரபாபு நாயுடு அவர்கள வந்து ப்ளீஸ் பண்றதுக்காக ஆந்திரா ஆந்திரான்னாங்க. ம். சரிங்களா? சோ இந்த பட்ஜெட்ல வந்து பீகார் எலெக்ஷன ஃபோக்கஸ் பண்ணி ஷார்ட்லி வரப்போகுது 4 மாசத்துல பீகார் எலெக்ஷன். பீகார் எலெக்ஷன ஃபோக்கஸ் பண்ணி பீகார் பீகார் அப்படிங்கிறாங்க. சோ இட்ஸ் நாட் அன் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. மக்களோட டாக்ஸ் பணம், உங்களோட வரி பணம், என்னோட வரி பணம், சாமானியர்களோட வரி பணம். வரி பணத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க. ம். நேஷனல் கலாமிட்டி ஏற்படும் போது தமிழ்நாடெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நமக்கான அந்த ஃப்ளட் வந்தப்போ நம்மளோட தொகுப்பை வந்து நம்ம அந்த அளவுக்கு இவர்கள்கிட்ட கெஞ்சி பெற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. சரி. அப்போ நான் தரல. சரிங்களா? சோ நம்ம டாக்ஸ் பே பண்றோம். ரைட்ஃபுல்லா அந்தந்த மாநிலங்களுக்கு உண்டான டாக்ஸ பே பண்ணதுக்கு அதுக்கு உண்டான பெர்சன்டேஜ் எங்களுக்கு ரிட்டர்ன் கொடுங்க. நாங்க வந்து உங்ககிட்ட பிச்சை கேட்டு கொண்டு வரல. நீங்க வந்து ஒரு மத்திய அரசா செயல் பண்றீங்கன்னா எல்லா மாநிலத்துக்கும் பிரிச்சு கொடுங்க. காங்கிரஸ் ஆள்ற மாநிலத்துக்கு ஒரு மாதிரி, காங்கிரஸ் அலையன்ஸ் ஆள்ற மாநிலத்துக்கு ஒரு மாதிரி, நீங்க எலெக்ஷன் ஃபோக்கஸ் பண்ற மாநிலத்துக்கு ஒரு மாதிரி, யூபிக்கு ஒரு மாதிரி, இப்படி பட்ஜெட் கொடுத்தா எப்படி அது செல்லுபடி ஆகும்?